ஹாய் கைஸ், வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சினிமா டிக்கெட்லேருந்து வந்த வீடியோ தான். கொஞ்சம் பழைய வீடியோ தான். இதுக்கு முன்னாடி அந்த சீரீஸில் 3 பாட்டு பார்த்துருக்கோம். என்னென்னா தமிழ் பாடல்கள் ஒளிந்துள்ள சீக்ரெட்னு சொல்லி 3 பாட்டு பார்த்துருக்கோம். இது 4வது பாட்டு. வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். பிடிச்சோ பிடிக்காமலோ இந்த பாட்டு கேட்கறதுனாலே இந்த காஞ்சனா படத்துல சரத்குமார் ஒரு திருநங்கை கேரக்டர்ல நடிச்சிருப்பார். அவரோட ஆவி லாரன்ஸ்குள்ள இருக்கும்போதுதான் இந்த பாட்டு படத்துல வரும். ஒரு திருநங்கை பாடுற மாதிரியான இந்த சாங்ல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், 2 குரல்ல சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குரல். பாடகர்கள் ஸ்ரீராம் மற்றும் மாலதியை பாட வச்சு 2 வாய்ஸையும் சேர்த்து தான் இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய டைம் கேட்டிருக்கோம். பட் வந்து இது படம் ரிலீஸ் ஆனப்ப ரொம்ப நல்லா ட்ரெண்டிங் கேட்டுதான் இருந்தோம். ஆனா 2 வாய்ஸ் கேட்டது இப்பதான் பார்க்கறேன். இந்த சீரிஸோட பார்ட் 4 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நல்லா இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா பாட்டை பத்தி எதுவும் தப்பா சொல்லவே முடியாதனால. தல அஜித் சிம்ரன் நடிப்புல எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல வந்து மிகப்பெரிய ஹிட்டான படம் வாலி. இந்த படத்தோட ஆல்பம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தேவா மியூசிக்ல வந்த வாலி படத்துல எல்லா சாங்ஸ்லயுமே முதல் சென்டென்ஸ்ல நிலவை பத்தி சொல்ற மாதிரி எழுதி இருப்பாரு வைரமுத்து. நிலவு அப்படிங்கிற வார்த்தையே வர மாதிரி எல்லா பாட்டோட ஆரம்ப வரிகளுமே இருக்கும். நிலாவை மையமா வச்சு எழுதியிருக்காங்க. இசையமைப்பாளர் தமன் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்த வருஷம் வந்த வந்தான் வென்றான் படத்துல ஒரு பாட்டுக்கு தமன் முன்னாடி நம்ம கேட்ட அதே நவரத்ன ஆயில் ஆடுக்கு போட்ட டியூனை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு நல்லா இருக்கு. ஜீவா சூப்பரான சாங். ஆனா அது இந்த ஆடு போட்ட டியூனுங்கிறதுனால தெரியவே தெரியாது. சூப்பர் சூப்பர். அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர்ல நான் கீபோர்ட் பிளேயரா 97ல என்ன கூப்பிட்டு அந்த டைம்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்த நரசூஸ் காஃபி ஆட் பெரிய ஹிட். இதே டியூனை ஹாரிஸ் ஜெயராஜ் மஜ்னு படத்துல வர முதல் கனவை பாட்டுல ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, இது இடையில வர அந்த சாங் இடையில வர டியூன். சூப்பர் சூப்பர். ஆமா சூப்பர்யா. எடுக்கிறதுதான் இந்த டீட்டெயிலாம் எடுக்கிறீங்க தெரிய மாட்டேங்குது. ஆனா நல்லா இருக்கு. வரைக்குமே நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட். இந்த சாங்ல காதலின் 7 நிலைன்னு வைரமுத்து லவ்வோட 7 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அரபிக்ல பழைய இதிகாசங்கள்ல லவ்வ 7 ஸ்டேஜஸா சொல்லியிருப்பாங்க. ஹூப், மோகம், காதல், பற்று, வழிபாடு, பித்து, மரணம். இந்த 7 நிலையை தான் வைரமுத்து பாட்டிலையும் சொல்லியிருப்பாரு. சொல்ல போனா படத்தோட மொத்த கதையுமே இதுதான். எம்எஸ்வி கண்ணதாசனை இந்த குடிகார பையலோட இதே வேலையா போச்சுன்னு திட்டி புலம்பி இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வந்த கண்ணதாசன் கிட்ட அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் எம்எஸ்வி திட்டினதை பத்தி சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு வந்த கண்ணதாசன் சைலண்டா பாட்டோட சிச்சுவேஷனை கேட்டு டியூனுக்கு லிரிக்ஸ் எழுதி இருக்காரு. லிரிக்ஸை வாங்கி படிச்சு பார்த்த எம்எஸ்விக்கு ஷாக். அது என்ன பாட்டுன்னு இப்போ நீங்களே பாருங்க. சொன்னது நீதானா அப்படிங்கிற வார்த்தைகளை லைட்டா ட்விஸ்ட் பண்ணி நீயா பேசியதுன்னு திருமலையில எழுதினாரு யுகபாரதி. சொன்னது நீதானா சொல் என் உயிரே அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சொன்னா அது பழைய பாட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல இருக்கிறது. அதுல வந்து
அந்த வீடியோ மறக்காம நம்ம போய் வந்து பாருங்க. நீயா அது நல்லா சொன்னதுன்னு இருக்கும். சொல்லிக்கலாம் கபிலன் அப்படின்னு எந்த சொல்லி மாதிரி நீயா எல்லாம் அண்டர்ரேட்டடான ஒரு சொன்னது அப்படின்னு ஒரு lyrics மெட்டாஃபிக் தெரியும். பேசுவாங்க. மெட்டாஃபர்ஸ் நீயா சொன்னதுங்கும் போது சந்தத்துல இதாகும்னு நீயா பேசியது என் நண்பே நீயா பேசியதுன்னு மாத்திட்டோம். ரெக்க படத்துல எழுதியிருப்பாரு. கண்ணம்மா கண்ணம்மா சூப்பரான song. அழகு பூஞ்சிலை. நான் பொண்ணையே ஆனா பாட்டை நம்ம உனக்காக கேட்கும்போது எழுதியிருக்கான். ஒரு காதலன் காதலியை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலரா இந்த வரியை கேளுங்க. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான். இதுல பாரதி அப்படிங்கிற வார்த்தை மறைமுகமா யுகபாரதி தான் யுகபாரதி சொல்லியிருக்காரு. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான், தேவதை நீதான் என வாயார போற்றுவான். ஏன்னா பாரதினா யுகபாரதி. அது வந்து அந்த பாரதிக்கான கண்ணம்மா இல்ல. கண்ணம்மாவும் சொல்லியாச்சு, அந்த கண்ணம்மாவும் சொல்லியாச்சு, இந்த கண்ணம்மாவையும் சொல்லியாச்சு. வேற level. கரெக்டான சாங் எதுன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங் எல்லா சொல்லுவாங்க. ஆனா பாட்டுமே காமனா favorite 90s தான் கிட்ஸோட ஃபேவரட்னா அது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஃபேவரட்ப்பா. தமிழ் பாட்டு கேட்குற எல்லாரும் ஃபேவரட். இந்த சாங்ல நடுவுல பயங்கரமா விதவிதமா சில சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அது டைரக்டர் கணிகள் விஜய் தான் சூர்யாவோட வாய்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஓ தலைவா. இந்த வில்லன் தீம்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஃப்ளூட் இது என்ன இருக்கு? இந்த தீம்ல வர ஜதி எல்லாமே விஜயே பாடினதுதான். ஓ டிவி மியூசிக் அப்படின்னா அதிகமாக கேட்டதில்ல, அதனால தெரியல. இந்த மாதிரியான ஹம்மிங்க்கு எல்லாருமே லகரம் யூஸ் பண்றதுதான் வழக்கம். ஆனா இந்த பேட்டர்னை மாத்தி பொய் படத்துல வித்யாசாகர் மியூசிக்ல வந்த இந்த சாங்ல முதல் முறையா இந்த லாவை யூஸ் பண்ணி அப்படி அது பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா பாட்டு ஃபுல்லாவே எல்லா வரிகள்லயுமே இந்த லகரத்தை யூஸ் பண்ணி வர்ற வார்த்தைகளை வச்சு பாட்டு எழுதியிருப்பாரு பா விஜய். கமல்ஹாசன் இந்த ரோல்ல காந்திமதி தான் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல வர பாட்டு கூட ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழுக்கு அந்த சாங் சாட்டிஸ்ஃபைடா இல்லாததால திரும்பவும் வேற பாட்டு ரெக்கார்ட் பண்ணி மனோரமாவை வச்சு ஷூட் பண்ணினாங்க. அந்த பாட்டு தான் ராஜா கைய வச்சா. அபூர்வ சகோதரர் 2008 வந்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற படத்துல இசையமைப்பாளர் மனு ரமேஷன் ஒரு பாட்டுல ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணியிருந்தாரு. படத்தோட சிச்சுவேஷன் படி ஹீரோயினை பாக்குறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா வழியா மும்பைக்கு போவாரு. அப்போ வர இந்த ஒரே சாங்ல தமிழ்நாட்டுல டிராவல் பண்ணும்போது தமிழ் லிரிக்ஸும் கர்நாடகால டிராவல் பண்ணும்போது கன்னடத்திலையும் மராத்தி வரிகளையும் போட்டு பாட்டை எழுதியிருப்பாங்க. ரொம்ப கிரேசியா ட்ரை பண்ணிருக்காங்க. வா இவ்வளோ பெரிய பயமான சாங்லாம் தூக்கம் வரணும். இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்போம். இந்த பாட்டோட எல்லா வரிகளுமே ஒரு பொண்ணை பத்தி எழுதி இருக்கிறதா நினைச்சு நீங்க கேட்டா அது ஒரு பொண்ணை பத்தி எழுதின மாதிரி தெரியும். மழைய பத்தி எழுதி இருக்கிறதா நினைச்சு நீங்க கேட்டீங்கன்னா அது மழைய பத்தி எழுதின மாதிரி தெரியும். ஆமா இல்ல இந்த லிரிக்ஸ் அப்படிதான் இருக்கு. பாட்டுல இன்னொரு மீனிங்கும் இருக்கும். அது என்னன்னா எப்படியாவது கமலுக்கு மயக்க ஊசியை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். அது பஞ்சு அருணாச்சலம் அதுக்கப்புறம் 1982 வந்த தம்பிக்கு எந்த ஊரு படத்துல ரஜினிக்கு ஒரு பாட்டுலயும் எழுதியிருக்காரு. படத்துல வர மீனமா சாங், இன்னொன்னு காதலர் தினம்ல வர ரோஜா சாங். இந்த லிரிக்ஸ் தான் ஞாபகம் இருக்குது. மீனமா சாங் வர வார்த்தைகள் ஞாபகமே இல்லை. நல்லா கவனிச்சிருக்கப்பா பாட்டு. டியூனை மாற்றி போட்டால் அந்த லிரிக்ஸே நம்மளால மறந்துடு. டியூனோட மேட்ச் பண்ணி
கேட்டா மட்டும் திரும்பி ஞாபகத்துக்கே வருது. நான் குறைக்க மாட்டேன். See? வேற லெவல் வேற லெவல் பாட்டு. இந்த பாட்டு அவ்வளவா மெலடியா கேட்டதுனால கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட முடியாது. அடுத்து தமிழ்ல நிறைய வார்த்தைகள் நம்ம பேசும்போது உதிர ஒட்டாத வகையில இருக்கும். அப்படி ஆமா. உதிர ஒட்டாத வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு வாலி. வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல வந்த தந்தேன் தந்தேன் அப்படிங்கிற வாலி பாட்டு இல்லாம தான் வாலி இந்த இப்படி ஒரு பாட்டோட வித்தியாசமான முயற்சியை பண்ணியிருக்காரு. வீடியோ முடியாது. தந்தேன் இசை செந்தேன் தந்தேன் அடிக்கால காலங்கள் தேடிய குழந்தை பாடும் தாலாட்டு இது மேற்கில் தோன்றும் உதயம். குழந்தை பாடும் தாலாட்டு, மேற்கில் தோன்றும் உதயம், இந்த ரெண்டு வரிகளுமே எதிர்மறையான விஷயங்களா இருக்கும். அதாவது குழந்தை தாரைன்னு சொல்லுவாங்க. இப்படி முழுக்க முழுக்க எதிர்மறையான விஷயங்களை வச்சு ஒரு பாட்டை எழுதியிருக்காரு டி ராஜேந்தர். டிஆர் டைரக்ஷன்ல இது குழந்தை பாடும் தாலாட்டு இது இரவு நேர பூபாடும் இது மேற்கில் தோன்றும் உதயம். தினம்ல வந்த தாண்டி ஆட்டம் பாட்டுக்கும் நினைச்சபை பாட்டுக்கும் ரெண்டுக்குமே ஸ்டார்டிங் டியூன் வேற வேற மாதிரி இருக்கும். தாண்டியாட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட ஆனா சரணம் ரெண்டு பாட்டுக்குமே ஒரே டியூன்ல போட்டு கம்போஸ் பண்ணிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். லிரிக்ஸ் மாறினாலும் தெரியல. அந்த பாட்டோட இன்டர்லூட்ல வர மியூசிக்கை இப்போ கேளுங்க. இது ஆசை ஆசையை குழு மியூசிக் கேட்டனே கண்டுபிடிச்சிடலாம். இதே பிஜிஎம் தமிழ்ல தூள் படத்துல வந்து ஆசை 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 பாட்டுல ஆசை. யூஸ் பண்ணிருப்பாரு வித்யாசாகர். கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிங்கிற பாட்டுல இடையில வர இன்டர்லூட் மியூசிக்கை அப்படியே மறுபடியும் என்னை அறிந்தால் படத்துல வந்த மழை வர போகுதே பாட்டோட ஆரம்பத்துல யூஸ் பண்ணிருப்பாரு ஹாரிஸ். ஓ பாடலையும் தம்பிக்கு எந்த ஊரு படத்துல வர்ற என் வாழ்விலே பாட்டிலையும் வர்றது ஒரே இன்டர்லூட் இசை. இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா கேட்டதே இல்லை. ஹீரோயின், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்னு மொத்த டீமையும் வச்சு கில்லி மாதிரியே படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம் குருவி. கில்லியில வந்து அப்படி போடு மாதிரியே ஒரு பாட்டு வேணும்னு பண்ணின பாட்டு தான் மொழ மொழன்னு. இந்த ரெண்டு பாட்டுலயுமே ஒரு போர்ஷன் அப்படியே சிமிலரா இருக்கும். 1968 வந்த உயர்ந்த மனிதன் படத்துக்காக ஒரு பாட்டு எம்எஸ்வி கம்போஸ் பண்ணும்போது சிச்சுவேஷன் படி சிவாஜி ஓடி வந்து பாடுற மாதிரி இருக்கும். நின்ன இடத்துல இருந்தே மூச்சு வாங்குற மாதிரி பாடுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் ஸ்டுடியோக்குள்ளேயே ஓடி மூச்சு இறைக்க பாடுற பாட்டு தான் இது. ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையான்னு தெரியலையே. வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. நின்ன இடத்துல எப்படி மூச்சு இறைக்கிற மாதிரி பண்ண முடியும்? ஸ்டாடிங் தியேட்டர்ல ஆர்கெஸ்ட்ரால அந்த ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, முன்னால கட 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 கடன்னு ஓடிக்கிட்டேன். அந்த ஓடின ஒரு வேகம் இருக்கு பாருங்க, இயற்கையிலேயே ஒரு இறப்பு வருமே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. இதெல்லாம் எவ்வளவு டெடிகேட்டடா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். இளையராஜாவும் எம்எஸ்வியும் நிறைய படங்கள்ல சேர்ந்து மியூசிக் பண்ணிருக்காங்க. அப்படி வந்த ஆல்பம்லயே பெரிய ஹிட் ஆனது மெல்ல திறந்தது கதவு. இந்த பாட்டு கம்போசிங் அப்போ இளையராஜா எம்எஸ்வியோட சண்டி ராணின்னு ஒரு பழைய பாட்டை மென்ஷன் பண்ணி அது ராஜாவோட ஃபேவரட் சாங்னும் அதே மாதிரி ஒரு டியூன் பண்ணினா நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எம்எஸ்வி சர்ப்ரைசிங்கா அந்த டியூனையே ரீக்ரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேவரட்டா இருக்கிற வா வெண்ணிலா சாங். சூப்பர் சாங் பா. இந்த பாட்டு நீ கேட்டதில்லை, அதனால அவ்வளவா நம்ம கேட்டதில்ல. வாவலிலா சாங் தானே கேட்டிருக்கோம். பட் இது இந்த சாயல் தெரியக்கூடாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்ல. இப்படி ஒண்ணு பண்ணுவோமா? அப்படியா? ஓகே. நான் என்ன பண்ணேன்,
லிரிசிஸ்ட் மதன் கார்கி எழுதுற நிறைய லவ் சாங்ஸ் கூட படத்துல அந்த ஹீரோ என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காரோ அந்த ஆங்கிள்லயே அவர் லவ் சொல்ற மாதிரி தான் நிறைய பாடல்கள்ல எழுதியிருக்காரு. நண்பன் படத்துல விஜய் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருப்பாரு. சோ விஜய் பாடுற மாதிரியான வரிகள் இப்படி இருக்கும். கோணங்கள் படிப்பேன் முன்னோக்கின் மேலே விட்டம் வட்டம் படிப்பேன் உன் நெஞ்சின் மேலே. ஹீரோயின் MBBS ஸ்டூடெண்டா இருப்பாங்க. அவங்க பாடுற வரிகள் இப்படி இருக்கும். இதுல நாடி மாடி அப்படிங்கிறது ஹீரோயின் யூஸ் பண்ற ஸ்டெதஸ்கோப்போட தமிழ் சொல். கோ படத்துல ஹீரோ ஜீவா போட்டோகிராஃபரா இருப்பாரு. சோ அவரோட லவ் இப்படி எழுதி இருப்பாரு. குவியமில்லா அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு அர்த்தம். காட்சி பேழைனா கேமரா அர்த்தம். இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா சாங்ஸ்ல இருந்த ஹிடன் டீடைல்ஸையும் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த மாதிரியே நீங்க பார்த்த பாடல்கள்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஓகே, வீடியோ முடிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். இதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ. ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துருக்கோம். இது 4வது பார்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி போர் அடிக்காமையே போச்சு. ஏன் அப்படின்னா மியூசிக் வந்து எல்லாரோடையுமே கனெக்ட் ஆயிரும். இட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு இது கூட இருக்குல்ல, ஒரு கோட் இருக்குல்ல, அது மாதிரி தான். இதுக்கு வந்து லாங்குவேஜே இல்லைனாலும் மியூசிக்காகவே எல்லோரும் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஏன் அந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் வந்து அவ்வளவு நமக்கு கனெக்ட் ஆகுது, இல்லை வந்து நம்மளால் அது வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்னா அதில் அவங்க பண்ணியிருக்கிற டெடிகேஷன். ஆக்சுவலாக அதில் அந்த நிறையா இருந்துச்சு. இதில் வந்து நிறையா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு. எதை வந்து குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு, அப்படி நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏதாவது நல்லா இல்லை, நல்லா இல்லைங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டல் வீடியோ எல்லா பாட்டுமே எடுத்து கம்பைல் பண்ணியிருந்த எல்லா சாங்ஸுமே அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது என்னென்னா அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனேக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஏதோ சொல்ல போகிறாங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏதோ நடந்திருக்கும், இல்லை ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. நான் அவ்வளோ சரி இது மாதிரி எதுவும் சொல்ல போகிறாங்க, ஏதோ மீட் பண்ணியிருப்பாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க, ஆக்சுவலாகவும் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டில் அந்த படத்தோட சுச்சுவேஷன் இல்லாமல் ஆக்சுவலாகவே லிரிசிஸ்டோ இல்லை மியூசிஷியன்ஸோ யாரோ மீட் பண்ணியிருப்பாங்க, அது ரிலேட்டடாக எதுவும் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாட்டில் வர்ற மூச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்கிறது வந்து அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளவு இல்லை அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அவ்வளவு டெடிகேஷனாக பண்ணணும், ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து அது கேட்கும்போது ஏன் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா அது அவ்வளவு பர்ஃபெக்ஷன் இருக்குது, அவ்வளோ டெடிகேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு அது அவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. அதை திரும்ப கேட்கணும்னு தோணுது. அவ்வளோ ஹிட்டும் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து ஒவ்வொரு பாட்டு போடும்போது இதில் எதுவும் சொல்ல இருப்பாங்க, அந்த 2 கம்பேர் பண்ணும்போதெல்லாம் சரி, ஸோ இதில் இதை கம்பேர் பண்ணுவாங்களா, இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதை லிசன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதை சொல்ல போகிறாங்களே, ஸோ நம்ம சொல்கிறது நம்ம நினச்சது சொல்லிட்டாங்கன்னா ஐயா சூப்பர், நம்ம நினச்சது தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன கேம் தான். வீடியோ பார்க்குறது வந்து போரிங்லாம் பார்க்கணுமா, அதுக்காக அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். ஆனால் இந்த பாட்டை சொல்லும்போது வந்து நான் உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னல இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மியூசிஷியனோ இல்லை சிங்கரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாரோ மீட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து அதை பாடுறதுக்காக மூச்சு வாங்குறதுக்காக அங்கே ஸ்டுடியோக்குள்ளேயே ஓடி திரும்ப வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் ரொம்பவுமே எதிர்பார்க்காத ஒரு இதுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஏன் வந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா ஒரிஜினல் ரியாக்ஷன் நமக்கு தெரியாமல் போயிடும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். ஓகே, தேங்க்ஸ் டு சினிமா டிக்கெட். அப்புறம் தேங்க்ஸ் இதை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். எல்லோரும் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. பார்த்தா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, பாலாஸ் ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை.